எனக்கு 5 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லி நான் மேம்கிட்ட சொன்னாங்க. நான் மேம்கிட்ட வந்தேன். 4 வருஷமா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. திரும்ப எனக்கு வந்து குழந்தை இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் வந்து குழந்தை இருந்துச்சு. ஆனால் அந்த குழந்தைக்குள்ள மறைக்கிற மாதிரி நீர்க்கட்டி வளர்ந்துருச்சு. நான் மேம்கிட்ட வந்து சொல்லி அழுதேன், மேம் இந்த மாதிரி குழந்தைலாம் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் குழந்தை எனக்கு துடிப்பு இல்லாமல் போயிடுச்சு, அதுவும் அவாய்ட் பண்ணி விட்டீங்க. ஆனால் திரும்ப இப்போ எனக்கு குழந்தை இருக்கு, ஆனால் நீர்க்கட்டி குழந்தைய மறைக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு மேம் அப்படின்னு சொன்னேன். 2018 மேம் என்ன பண்ணாங்கன்னா, நான் இருக்கேன், நீ எதுக்கு கவலைப்படுற, நான் நீர்க்கட்டியை ரிமூவ் பண்றேன், குழந்தை நல்லா இருக்கும், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி நான் குழந்தை 5 மாசம் வயிற்றுல குழந்தை இருக்கு, குழந்தைய வச்சு நீர்க்கட்டி சிசேரியன் பண்ணி என் குழந்தையும் நல்ல மாதிரி இருந்து என் குழந்தையும் பிறந்துச்சு. எனக்கு இப்போ என் குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடுறதுன்னு காரணம் பார்த்தா மேம் தான். அதுக்கடுத்து உடனே எனக்கு 2வது பேபியே இருந்துச்சு. நான் வேற எங்கேயும் காமிக்கவே இல்லை, மேம்கிட்ட தான் காமிச்சேன். இப்போ செகண்ட் பேபியே எனக்கு மேம்கிட்ட தான் பிறந்துச்சு. அந்த அளவுக்கு நான் எங்கெங்கயோ போய் கஷ்டப்பட்டேன். ஆனா மேம்கிட்ட வந்த போறதான் எனக்கு ஒரு குழந்தை அம்மான்னு கூப்பிடுச்சு. எவ்வளவோ திட்டு. ஆனா மேம் அதுக்கடுத்து என் தங்கச்சிக்கும் இப்ப குழந்தை இல்லாம இருந்துச்சு. திரும்ப மேம்கிட்ட தான் கூப்பிட்டு வந்தேன். போன மந்த் தான் எல்லா பிரச்சனையும் இது பண்ணி அவளுக்கும் குழந்தை இருக்கு. நிறைய பேருக்கு நல்லா உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து குழந்தை இருந்திருக்கு.